2022 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 2 கேள்வி மட்டும் பார்த்துடலாம். பந்தை மேலே எறியும் போது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றில் எது அதிகரிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ பந்தை மேலே எறிகிறோம், அது மேலே போகுது. அப்போ எந்த ஆற்றல் அதிகரிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதற்கான விளக்கம் பார்த்துடலாம். ஒரு பந்தை மேல் நோக்கி எறியும் போது அதோட வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்குது. பந்து அதோட அதிகபட்ச உயரத்துக்கு போகும்போது அந்த இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சு நிலையாற்றலாக மாற்றப்படுது. பந்தோட வேகம் 0 மாறும்போது மிக உயர்ந்த புள்ளியில் பந்தோட நிலையாற்றல் அப்படிங்கிறது அதிகபட்சமாகுது. அதை தான் கேட்குறாங்க. எந்த ஆற்றல் அதிகரிக்குது அப்படின்னா நிலையாற்றல் தான் அதிகரிக்குது. ஸோ உந்தம் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. உந்தம் அப்படின்னா 2 பொருள்களுக்கு இடையேயான மோதலின் போது உருவாகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தான் உந்தம். 2 பொருள்களுக்கு இடையேயான மோதலின் போது உருவாகக்கூடிய ஆற்றல் உந்தம். அடுத்த கேள்வி, சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் அல்லது ஜனத்தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சுற்றுச்சூழலுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அதனால் அழுத்தங்கள் ஏற்படுது. அப்போ மக்கள் அதுக்கேற்ற அப்படின்னு மாறிக்க வேண்டிய ஒரு சூழலை தான் ஒரு அறிக்கை சொல்லுது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும் அப்படிங்கிறதான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்கள் விளைவாக என்ன மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படின்னா என்னென்னா, சுற்றுச்சூழல் மாறுபாடுகள், உணவு மற்றும் ஆற்றல், வேட்டையாடுதல், நோய்கள், நேரடி மனித செயல்பாடுகள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். உதாரணமாக குளிர்கால நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் வாழக்கூடிய தகவமைப்பு ஒரு உயிரினத்துக்கு இல்லைன்னா அந்த சூழலில் அந்த உயிரினம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி வறண்ட சூழலில் நீரை சேமிக்கக்கூடிய திறனில்லாத வேர் அமைப்புகள் இல்லாத தாவரங்கள் அழிஞ்சு போகும். நீர் இல்லாமல் நெடுநாள் வாழக்கூடிய ஒட்டகம், இந்த மாதிரி உயிரினங்கள் அந்த சூழலில் அவங்கள காத்துப்பாங்க. வேட்டையாடுறதுனால மாமிச உண்ணிகள் சில இறந்து போயிடுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் சுற்றுச்சூழலில் மாற்றம் வரும்போது அதுவும் அழிஞ்சு போகுது. சார்னா மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கை உணர்த்தது.